ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மேஷ லக்ன அன்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன். நமது லக்னத்திலிருந்து சந்திரன் ஒவ்வொரு நாளும் நட்சத்திர மாறுதல்களுக்கு ஆட்பட்டு நகர்ந்து செல்கிறார். அந்த நட்சத்திர அதிபதிகள் எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறார்கள் என்பதை வைத்து பலன் சொல்லக்கூடிய நட்சத்திர சூத்திர முறை பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தினுடைய ஒரு உன்னதமான தொழில்நுட்பம். முதல் நாள், அதாவது இந்த 10 நாட்கள் அக்டோபர் 1 முதல் அக்டோபர் 10 வரை. அக்டோபர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அன்னைக்கு பூர நட்சத்திரம். அதாவது சிம்ம ராசியில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு. காலையில் 9:15க்கு உத்தர நட்சத்திரம் பிறக்கிறது. அதுவும் சிம்ம ராசியில் ஒரு பாதம் இருக்கிறது. மாலை 4 மணி 1 நிமிடம் வரைக்கும் அந்த உத்தர நட்சத்திரமும், அதுக்கு மேலே சந்திரன் கன்னி ராசிக்கு மாறி 2-3 பாதங்களுக்கு போகிறார். அப்போ நம்ம 4 மணி வரைக்கும் உள்ள பலனை இப்போ சூரியனாக எடுத்து பார்ப்போம். மேஷ லக்னத்திற்கு சூரியன் 5ஆம் அதிபதி. சூரியன் அஸ்த நட்சத்திரத்தில் கன்னிராசியில் போயிட்டுருக்கார். அப்போ சூரியன் அப்படிங்கிறது க்ரியேட்டிவிட்டி மைண்டு, அதிகாரத்தன்மை, வேலையில் நம்ம மேற்பார்வை பார்க்குறது, ஓவர்லுக் பண்ணுறது, தொழில்நுட்பத்தோடு செயல்படுறது, ஒரு தலைமை பண்போடு நம்மளை நிலைநிறுத்திக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்கும். டெக்னிக்கலாக வேலை பார்ப்போம், பொருளாதாரம் மேம்படும், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி இருக்கும், நல்லபடியாக நடக்கும். அதாவது நம்முடைய லக்னம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். இப்போ நமக்கு லக்ன புள்ளி என்பது கேதுவில் இருக்கும், சுக்கிரனில் இருக்கும், சூரியனில் இருக்கும். இப்போ யாரெல்லாம் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் மேஷ லக்னத்தில் லக்ன புள்ளி அமைதோ அவங்களுக்கு சூரியன் என்பது நமக்கு 5ஆம் பாவத்தில் அந்த 1ஆம் பாதமாகவே இருக்கும் சிம்ம ராசியில். அப்போ சூரியன் தன்னுடைய இயல்பு, இறையருள், பூர்வீகம் இதையெல்லாம் குறிக்கிற கிரகமாக மாறிடுது. இது ரொம்ப டீப்பாக போகும்போது நம்ம இந்த பலன்களில் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கலாம். இப்போ நம்ம சந்திரனை வச்சு பார்க்குறதுனால சூரியனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு உங்களுக்கு வேலைக்கு சிறப்பாக இருக்குது. அதே 2/10/2024 புதன்கிழமை அஸ்த நட்சத்திரம் நண்பகல் 12:22 வரைக்கும். நேற்றைய செவ்வாய்க்கிழமைக்குண்டான உத்தர நட்சத்திரமே 12:22 வரைக்கும் நடந்து அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் தொடங்குது. அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம். இப்போ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கார், கேது இருக்குது, புதன் இருக்குது. இந்த 3 கிரக கூட்டணி பற்றி தனியாக நான் பதிவு போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 4 வீடியோ 3 லக்னத்துக்கு சேர்த்து இப்போ அதுக்கு போட்டிருக்கேன். அப்போ அந்த சூரியன் புதன் கேதுவின் பிடியில் அப்படின்றத அந்த பதிவில் பார்த்துக்கோங்க. இந்த அஸ்த நட்சத்திரம் இன்றைக்கி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, வேலை சார்ந்த நன்மைகளை கொடுத்தாலும் கூட இந்த கேதுவனுடைய சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால 4 கிரகமாக சேர்க்கை ஆகிடுது. சூரியன், சந்திரன், புதன், கேது 4 கிரக சேர்க்கை வந்துடுது. அப்போ இது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக செயல்படக்கூடிய விஷயம். நம்ம வேலை செய்கிற இடத்துல கலகம், குழப்பம், வதந்தி அல்லது மறைமுகமாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எதிர்ப்பு தன்மையோடு செயல்படக்கூடிய எதிரிகள், இப்படியெல்லாம் விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். மற்றபடி பணவரவுக்கும் தொழிலுக்கும் நல்லது. அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த அன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் மதியம் 3:31 வரைக்கும் இருக்கும். அதனால் முதல் நாள் 12:22க்கு புதன்கிழமை ஆரம்பித்து வியாழக்கிழமை மதியம் 3:31 வரைக்கும் நம்ம கொஞ்சம் இந்த கூட்டு கிரக சேர்க்கையினாலேயும் நமக்கு 6ஆம் இடம்ங்கிறனாலையும் உறவுகள் சார்ந்த அவ்வளோவா நன்மை இருக்காது. அது இப்போ கணவன் மனைவி உறவில் அபிப்பிராய பேதங்கள், வாக்குவாதங்கள்,
பிரிவினைகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். உடல் உபாதைகள்லேயும் மருத்துவ சிகிச்சையில் பார்த்துக்கணும். 3:31 வியாழக்கிழமை அன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் தொடங்குது. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் கன்னிராசியில் தான் இருக்குது. அப்போ சந்திரன் செவ்வாய் மாதிரி செயல்படுறாரு. செவ்வாய் வந்து குருனுடைய நட்சத்திரத்தில் நமக்கு 3ஆம் இடத்துல புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் போகிறார். இன்னொரு குருனுடைய நட்சத்திரத்தில் வந்து நமக்கு சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சனிக்கும் அந்த குருவுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. நமக்கு இந்த அஸ்தம் என்கின்ற மூலம் அந்த தொடர்பு வந்து பலப்படுகிறது. அதனால் இந்த சமயத்தில் கூட நமக்கு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஓரளவுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும், பண ஆதாயங்கள் கிடைக்கும். ஒரு மீடியேட்டராக செயல்படுறதன் மூலம் வரக்கூடிய நன்மைகளும் நமக்கு நல்லா இருக்கும். வேலையிலையும் சிறப்பாக இருக்கும். மறுநாள் வெள்ளிக்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதி நண்பகல் 11:51 நமக்கு சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் பிறக்குது. அதாவது 3ஆம் பாதம் வெள்ளிக்கிழமை காலையிலிருந்தே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். துலா ராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரமாக சந்திரன் செயல்படுறாரு. அப்போ செவ்வாயினுடைய அந்த பலன் குரு மாதிரி செயல்பட்டு குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. செவ்வாய் குரு நட்சத்திரத்தில், குரு செவ்வாய் நட்சத்திரத்தில். குரு நம்மளுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறனால பண ஆதாயம் உண்டு. இப்போ நண்பகல் 11:51 மேலே சித்திரை வந்து 4ஆம் பாதம் பிறந்ததுனால நமக்கு இந்த பலன்களை பரிபூர்ணமாக சனிக்கிழமை நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை இரவோடு முடிஞ்சு சனிக்கிழமையில் வந்து நட்சத்திர மாறுதல் ஏற்பட்டு சுவாதி நட்சத்திரம் தொடங்கிறது. இப்போ அக்டோபர் 5ஆம் தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் ஃபுல்லாகவே அது வந்து துலா ராசியில் சந்திரன் போகக்கூடிய ராகுனுடைய நட்சத்திரம். இப்போ ராகு எங்கே இருக்கார்? மீன ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் சனி நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கிது, வளர்ச்சிகள் இருக்குது, ஆதாயம் இருக்குது. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேர்றது, எதிர்பார்த்த தனநிலை நமக்கு நல்லா இருக்கிறது, உறவுகள் பலமாக இருக்கிறது, கல்யாணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள், குழந்தை பிறப்பு இதுக்கு சம்மந்தப்பட்ட நன்மைகள் எல்லாம் நடக்கும். நண்பர்களோட சில நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நல்லாயிருக்கும். அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் நமக்கு துலா ராசியில் 3 பாதங்கள் இருக்குது. அதில் சந்திரன் போகிறதுனால குரு மாதிரி செயல்படுறாரு. குரு செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்குது, செவ்வாய் குருவோட நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து நமக்கு பேச்சினால் ஒரு சிறப்பு, புகழ், வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும். நமக்கு இறையருள் கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானம் இதெல்லாம் நல்லாயிருக்கு. உறவுகள் சார்ந்தும் குடும்பம் சார்ந்தும் நல்ல நன்மைகள் நடக்கும். அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம். இப்போ விருச்சிக ராசியில் சந்திரன் மாறிடுறாரு. முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து மாலை 5:33 சந்திரன் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து விசாக 4ஆம் பாதத்தில் போயிடுறாரு. அப்போ மறுநாள் திங்கட்கிழமை வந்து காலையிலிருந்து அனுஷ நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனி வந்து நமக்கு ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இது வரைக்கும் பூரட்டாதியில் போயிட்டு இருந்தவர் குரு நட்சத்திரத்துலேருந்து ராகு நட்சத்திரத்துக்கு மாறி இருக்கார். சனி ராகு நட்சத்திர பரிவர்த்தனை அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ ராகு வந்து நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, அதாவது ஒரு பக்கம் வரவு, ஒரு பக்கம் செலவு. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போச்சுங்கிற மாதிரி இருந்தாலும் கூட நமக்கு அது எதிர்பார்த்த நன்மைகளுக்கு அந்த செலவுகளால், சுப செலவுகளால் அந்த நன்மைகள் நடக்கும். அக்டோபர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்ட நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் செவ்வாய் நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல நன்மைகள் நடக்கும், உறவுகள் பலமாக இருக்கும், வளர்ச்சிகள் வந்து நல்லா இருக்கும். அதாவது கேட்டை நட்சத்திரத்துக்குரிய புதன் வந்து
நமக்கு கன்னி ராசியில் தான் இருக்கார். 6ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உறவுக்கும் நல்லாயிருக்கும், வேலைக்கும் நல்லாயிருக்கும். அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை மூல நட்சத்திரம், அதாவது தனுசு ராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு. நம்மளுக்கு பாக்கியஸ்தானம். அது மூலம் கேதுவுடைய நட்சத்திரம். கேது நமக்கு 6ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால நட்சத்திரத்து பரிவர்த்தனையாக வேலை செய்யுது. அதனால் கோயில் காரியங்கள், அக்கௌண்ட்ஸு சம்மந்தப்பட்டது, கடன் சம்மந்தப்பட்டது, பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, பூர்வீகத்தில் ஏதாவது சில பஞ்சாயத்துக ஒருத்தருக்கு ஒருத்தர் அது வழக்குகள் நடந்திருந்தால் அதனுடைய முடிவுகள், இதுக்கெல்லாம் ஒரு நிகழ்வுகள் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி இருக்கும். அக்டோபர் 10ஆம் தேதி வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் குருனுடைய விசாக நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. விசாகம் அப்படிங்கிறது குருனுடைய நட்சத்திரம் துலா ராசியில். அப்போ குரு நமக்கு 2ல் இருக்கிறனால இன்றைக்கி பேங்க் சம்மந்தப்பட்ட பண வரவுகள், கஸ்டமர் சம்மந்தப்பட்ட பண வரவுகள், திருமணம் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட ஒரு ஆதாயங்கள், ஒரு அன்பளிப்பு, பொருள்களாக நகைகளாக சேர்றது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. நல்ல பணவரவு மிக்க, தொழில் பலம் மிக்க நல்ல நாள். இப்படி இந்த 10 நாட்கள்லேயும் மேஷ லக்னத்திற்கான பலன்களை பார்த்தோம். தொடர்ந்து பயணிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.